இப்போது நம்ம 16 conjugations பார்த்துருக்குறோம். Out of 25 conjugations we have studied 16 conjugations பார்த்துருக்குறோம். படிச்சிருக்கிறது ரொம்ப குறைச்சல் தான். இருந்தாலும் எவ்வளவு தூரம் நமக்கு ஆங்கிலம் பிடிபட்டு இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஒரு டெஸ்ட் பேஜ் நம்பர் 84ல் there is a letter. அது ஒரு டெஸ்ட். நமக்கு ரெகுலராக அந்த சாப்டர்ஸ் எல்லாம் படித்து ஹோம்ஒர்க் பண்ணவங்களுக்கு they will be able to write this letter easily. ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அந்த கடிதம் எழுத முடியும். 16 conjugations மட்டும்தான் நான் இதில் டீல் பண்ணுறேன். படித்திருக்கிற 16 conjugations மட்டும் வச்சுக்கிட்டு we write a very big letter like this. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 பக்கம் வருகிற அளவுக்கு ஒரு பெரிய லெட்டர் கொடுத்துருக்குறேன். இது வந்து only out of these 16 conjugations you can write this letter. பார்க்கலாம். சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, a young man goes to Chennai to attend an interview. அவன் பகல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறான். ஈவினிங் சென்னைக்கு போய் சேர்றான். அவருடைய நண்பன் அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். அவன் நைட் அங்கே தங்குறான். அந்த நண்பனுடைய தகப்பனார் ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் வந்து அட்டெண்ட்ஸ் தி இன்டர்வியூ. இன்டர்வியூவில் நல்ல கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. he answers all the questions very well, excellently well. the general manager was very happy. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவனை வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க. மத்தியானம் சாயங்காலம் 4 மணிக்கு என்னை வந்து பாரு அப்படிங்கிறாரு மேனேஜர். ஸோ ஹீ டேக்ஸ் இஸ் லஞ்ச். அப்போ இட் இஸ் மோர் ஆர் லெஸ் 2 o'clock 2 PM. எதுக்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது, அண்ணா சாலை அஞ்சலகம். அப்போ ஒரு கடிதம் எழுதிடலாமே, ஒரு ஹாப்பி நியூஸ், நமக்கு வேலை கிடைத்து விட்டது. they have selected me for the post of assistant manager. இந்த மகிழ்ச்சியான செய்தி அப்பாவுக்கு தெரிவிக்கலாமே நினச்சி he goes to the post office. மறுபடியும் ஒரு செகண்ட் தாட், வேணும்ண்ணா சாயங்காலம் 4:30 மணிக்கு வர சொல்லியிருக்காரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம எழுதலாமேன்னு நினைக்கிறான். அப்புறம் ஒன்று எழுதினா போச்சு, இந்த ஹாப்பி நியூஸை இப்போவே தெரிவிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு he buys an inland letter. வாங்கி அதில் there are 3 pages. அந்த 3 பக்கங்களையும் அவன் நிரப்புகிறான். இப்போ மணி 2, 4:30 மணிக்கு தான் பார்க்கணும் அவரை. இன்னும் 2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. பக்கம் 3 பக்கம் இருக்கிறது. பேனாவில் இங்க் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் பத்தாது, அவனுடைய மண்டையில் சரக்கு இருக்குது. அவன் அழகாக இங்கிலீஷ் எழுத முடியும். he has the ability to write such a beautiful English letter. he writes a letter. a letter to fatherன்னு கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பேஜ் நம்பர் 84ல் பார்த்துட்டு you should try to write the letter. and I have given the letter in English part 2ல் கொடுத்துருக்கேன். you can verify your letter in English. அதை டிரான்ஸ்லேட் பண்ணதை நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். a few sentences மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் you should try to write the whole letter. தந்தைக்கு ஒரு கடிதம். அன்புள்ள அப்பா, டியர் டேட். இதில் எல்லா டென்சஸும் கலந்து வரும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் நேற்று மாலை 7 மணிக்கு இங்கு வந்து சேர்ந்தேன். he writes to his father. I arrived here at 7 PM yesterday. வார்த்தை அளந்து எழுதணும். நான் நேற்று மாலை 7 மணிக்கு இங்கு வந்து சேர்ந்தேன். I arrived here at 7 PM yesterday. அல்லது I arrived here at 7 o'clock last evening. சோழன் எக்ஸ்பிரஸ் உரிய நேரத்தில் எழும்பூர் நிலையத்தை அடைந்தது. சோழன் எக்ஸ்பிரஸ் உரிய நேரத்தில் எழும்பூர் நிலையத்தை அடைந்தது. The Chodan Express reached the Egmore station on time. உரிய நேரத்தில் வந்து சேர்ந்தது. ரயில் பயணம் மிகவும் சுகமானதாக இருந்தது. The train journey was very comfortable. ரொம்ப சுகமாக இருந்ததுப்பா.
என் நண்பன் முத்துக்குமரன் என்னை வரவேற்க ரயில் நிலையத்துக்கு வந்திருந்தான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போகிறார். மை ஃப்ரெண்ட் முத்துக்குமரன் ஹேட் கம் டு த ரயில்வே ஸ்டேஷன் டு ரிசீவ் மீ. என் நண்பன் முத்துக்குமரன் என்னை வரவேற்க ரயில் நிலையத்துக்கு வந்திருந்தான். மை ஃப்ரெண்ட் முத்துக்குமரன் ஹேட் கம் டு த ரயில்வே ஸ்டேஷன் டு ரிசீவ் மீ. அவன் வெளியில் காத்து கொண்டிருந்தான். he was continuous tense கொடுக்குறோம், past continuous. he was waiting outside. அவன் என்னை தன்னுடைய காரில் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றான். சிம்பிள் past tense. he took me. டேக்னா அழைத்து செல், took past tense. he took me to his house in his car. தன்னுடைய காரில் அழைச்சிட்டு போனான். அவனுடைய வீடு மயிலாப்பூரில் இருக்கிறது. his house is at மயிலாப்பூர். அது ஒரு பெரிய வீடு. it is a big house. அந்த வீட்டுக்கு பின்புறம் ஒரு அழகிய தோட்டம் இருக்கிறது. there is a beautiful garden behind the house. அந்த தோட்டத்தில் ஏராளமான மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் பலா மரங்களும் இருக்கின்றன. there are a number of mango trees, coconut trees, banana trees and jackfruit trees in the garden. நேற்றிரவு எனது நண்பனுடைய வீட்டில் நான் தங்கினேன். I stayed in my friend's house last night. அவனுடைய தகப்பனார் ஓர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. His father is a retired high court judge. நான் அவரிடம் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். I was talking to him for a long time. அவர் எனக்கு பல பயனுள்ள விஷயங்களை சொன்னார். He told me many useful things. முத்துக்குமரனுடைய தாயார் சென்னையில் ஒரு சிறந்த சமூக சேவகி. முத்துக்குமரன்ஸ் மதர் இஸ் a great social worker in சென்னை. அவர் என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தார். She was very kind to me. இதெல்லாம் beginning of the letter. இப்போ தான் he comes to the point, second paragraphல அந்த இன்டர்வியூ பற்றி சொல்கிறாங்க. நான் இன்று காலை 10 மணிக்கு நேர்முகத் தேர்வு அட்டெண்ட் பண்ணினேன். I attended the interview at 10 a.m. today. அல்லது I attended the interview at 10 o'clock this morning. சுமார் 15 வேட்பாளர்கள் நேர்முகத் தேர்விற்கு வந்திருந்தனர். About 15 candidates had come for the interview. வந்திருந்தார்கள், past perfect tense கொடுக்கணும். About 15 candidates had come for the interview. தேர்வுக் குழுவில் 3 பேர்கள் இருந்தார்கள். There were 3 persons in the selection committee. அவர்கள் என்னை ஏராளமான கேள்விகள் கேட்டார்கள். They asked me a number of questions. நான் அவைகளுக்கு சரியான விடைகள் கொடுத்தேன். I gave correct answers to them. பொது மேலாளர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். The general manager felt very happy. அவர் என்னை பாராட்டினார். He congratulated me. அவர்கள் என்னை துணை மேலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். They have selected me for the post of assistant manager. அவர்கள் என்னை துணை மேலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். Perfect tense. They have selected me for the post of assistant manager. தம்மை இன்று மாலை 4 மணிக்கு சந்திக்குமாறு பொது மேலாளர் என்னிடம் கூறினார். The general manager told me to meet him at 4 p.m. today. அல்லது at 4 o'clock this evening. இப்படி there are 2 more paragraphs. ஒரு பெரிய கடிதம். இவ்வளவு பெரிய கடிதத்தை உங்களால் எழுத முடியும், இந்த 16 கான்ஜுகேஷன்ஸை வச்சுக்கிட்டே எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கான்ஜுகேஷன்ஸ் உங்களுக்கு பயன்படுகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
இது ஒரு டெஸ்ட் நமக்கு. செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாமினேஷன். பிறர் நம்மை சோதிப்பதை விட நம்மை நாமே சோதித்துக் கொள்வது தற்சோதனை சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளோ இங்கிலீஷ் படிந்திருக்கிறது, எவ்வளோ புரிந்திருக்கிறது, இன்னும் என்ன தெரிந்து கொள்ள வேணும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் வி புட் அ டெஸ்ட் ஃபார் அவர் செல்ஸ். அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் இந்த லெட்டர். இதை நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் எழுதி ஆன்சர்ஸை வச்சு வெரிஃபை பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். ஹவு ஃபார் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட், ஹவு ஃபார் இங்கிலீஷ் ஹேஸ் பீன் known to you என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மேலும் பயிற்சிக்கு நீங்கள் தயாராகலாம். நம்ம டே டு டே இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 280 354 வரைக்கும் கிட்டத்தட்ட 75 பக்கங்கள் நோட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதில் ஏராளமான மிக முக்கியமான செய்திகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் நம்முடைய ஆங்கிலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். அவ்வப்பொழுது நான் வில் டச் அப்பான் சர்டன் திங்ஸ். இப்போது நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், தமிழிலே நினைக்கிற கருத்தை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழில் பேசுகிற போது சில வேற்றுமை உறுப்புகளை நாம் யூஸ் பண்ணுவோம். அவைகளை நாம் ஆங்கிலத்திலே தவிர்க்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தேன். நான் எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தேன். வினாக்களுக்கு 4ஆம் வேற்றுமை உறுப்பு வருகிறது. ஸோ என்ன சொல்லுவோம்? ஐ ஆன்சர் டு ஆல் த கொஸ்டின்ஸ் வரும். ஐ ஆன்சர் டு ஆல் த கொஸ்டின்ஸ் நம்ம இயல்பாக சொல்லுவோம். பட் இன் இங்கிலீஷ் the preposition to should be avoided. I answered all the questions. ஸோ சில வேர்ப்ஸை எடுத்து தமிழிலே யூஸ் பண்ணுற சில ப்ரிப்போசிஷன்ஸ் வராது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இங்கிலீஷில் சில வேர்ப்ஸை எடுத்து சில ப்ரிப்போசிஷன்ஸ் வராது, ஆனால் தமிழில் யூஸ் பண்ணுவோம். அவற்றை தவிர்க்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன சாப்டர். I answered to all the questions is wrong. I answered all the questions. தமிழில் எல்லா வினாக்களுக்கும் இருக்கும். அந்த கூ வந்து இங்கிலீஷில் வரக்கூடாது. நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாமே, ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்னு கொடுத்துருப்பாங்க. ஏதேனும் ஒன்றனுக்கு விடையளிக்க, கீழ்காணும் ஏதேனும் ஒன்றனுக்குன்னு சொல்லுவாங்களே தவிர தமிழ் சொல்லுவோம் ஏதேனும் ஒன்றனுக்கும்போம். பட் இங்கிலீஷில் ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், ஆன்சர் டு எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்காது, வராது. அந்த மாதிரி பேஜ் நம்பர் 293 ஐ ஹவ் கிவன் எ நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். நாம் செய்கிற தவறுகளை நான் சுட்டி காமிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 40 சென்டென்சஸ் கொடுத்துருக்கிறேன். தே ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இன்னொன்று, த பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் சென்னை. ஆனால் தமிழ் என்ன சொல்லுவோம்? பிரதம மந்திரி சென்னைக்கு வருகை தந்தார்ம்போம். பிரதம மந்திரி சென்னைக்கு வருகை தந்தார், சென்னைக்கு. பட் இன் இங்கிலீஷ் அந்த டு மஸ்ட் பி அவாய்டட். த பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் சென்னை, அவ்வளோதான். நான் வெளியூர் போயிட்டு தஞ்சாவூருக்கு வர்றேன். அலங்கார தோப்புகள் தடமுலாதப்படலாம் இருக்குது, வளைவுகள் அதெல்லாம் இருக்குது. என்ன விசேஷம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நேற்று த சீஃப் மினிஸ்டர் விசிட்டட் தஞ்சாவூர். ஆனால் தமிழ் என்ன சொல்லுவோம்? முதலமைச்சர் தஞ்சைக்கு வருகை தந்தார். நேற்றைய தினம் முதலமைச்சர் தஞ்சைக்கு வருகை தந்தார் சொல்லுவோம். பட் இன் இங்கிலீஷ் த சீஃப் மினிஸ்டர் விசிட்டட் தஞ்சாவூர் எஸ்டர்டே. எல்லாம் பிரமாதமாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா விசேஷம் என்ன? ஒன்றும் இல்லை, த சீஃப் மினிஸ்டர் விசிட்ஸ் தஞ்சாவூர் டுமாரோ. முதலமைச்சர் நாளை தஞ்சைக்கு வருகை தருகிறார். முதலமைச்சர் நாளை தஞ்சைக்கு வருகை தருகிறார். அந்த 4ஆம் வேற்றுமை உருவு இங்கிலீஷில் இருக்கக்கூடாது. த சீஃப் மினிஸ்டர் விசிட்ஸ் தஞ்சாவூர் டுமாரோ. அதே மாதிரி ஐ அட்டெண்டட் த மீட்டிங். தமிழ் என்ன சொல்லுவோம்? நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் 5ஆம் வேற்றுமை உருவு சொல்கிறோம், அந்த இல் சொல்கிறோம். பட் இங்கிலீஷில் அது கூடாது. ஐ அட்டெண்டட் த மீட்டிங். I attended in the meeting is wrong. You should not put the preposition in English. I attended the meeting. பெரிய கூட்டம்ப்பா, nearly 1500 persons attended the meeting.
சுமார் 1500 பேர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் இங்கிலீஷில் about 1500 persons attended the meeting. நாளைக்கு அந்த மீட்டிங் நடக்க போகிறது. I am going to attend the meeting. நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறேன். I am going to attend the meeting. I am going to attend in the meeting is wrong. அதே மாதிரி he entered into the room தவறு. தமிழில் என்ன சொல்லுவோம்? அவர் அறைக்குள் நுழைந்தார். திடீர்னு அவர் அறைக்குள் நுழைந்தார். he entered into the room suddenly சொல்கிறோம், தப்பு. he entered the room. enter is not followed by into in English. தமிழில் அறைக்குள் நுழைந்தார் சொல்லுவோம், தமிழிலே சொல்லலாம். பட் இங்கிலீஷில் அந்த அறைக்குள் என்கின்ற அந்த உள் என்கின்ற அந்த ப்ரிப்போசிஷன் தவிர்க்கப்பட வேணும். I will join the new political party. ஒரு புதிய அரசியல் கட்சி ஒருத்தர் தொடங்குறாரு. அதில் நல்ல கூட்டம் சேர்கிறது. அடுத்த தேர்தலில் அந்த அரசியல் கட்சிக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும்போது தெரிகிறது. நான் அந்த அரசியல் கட்சியில் சேருவேன். நான் அந்த புதிய அரசியல் கட்சியில் சேருவேன். I will join in the new political party. தமிழ் சொல்கிறோம் அரசியல் கட்சியில். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷில் I will join in the new party சொல்கிறோம், சொல்லக்கூடாது. I will join the party. எங்கள் ஸ்கூலில் ஒரு ஆல் இண்டியா டூர் போகிறாங்க. நான் அந்த சுற்றுலாவில் கலந்து கொள்வேன். சுற்றுலாவில் அழகாக தமிழ் சொல்கிறான். பட் இன் இங்கிலீஷ் I will join the tour. I will join the tour. Join verb is not followed by preposition in. I will join the tour. I will join in the tour is wrong. அதே மாதிரி இந்தியா won in the match. அந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சுது. அந்த போட்டியில் இந்தியா வென்றதுங்கிறான். போட்டியில் இந்தியா வென்றது. அந்த இல் டு பி அவாய்டட். இந்தியா won the match. இந்தியா போரில் வென்றது. இந்தியா won the war. Don't say இந்தியா won in the war. இப்போ நாளைக்கு அந்த காம்படிஷன் நடக்குதுல்லப்பா, அதில் நம்ம டீம் ஜெயிக்கும். our team will win the competition. Don't say our team will win in the competition. புகைப்பிடித்தலை கைவிடுமாறு டாக்டர் எனக்கு அறிவுரை கூறினார். புகைப்பிடித்தலை கைவிடுமாறு டாக்டர் எனக்கு அறிவுரை கூறினார். எனக்கு அழகான 4ஆம் வேற்றுமை இருக்கிறது. ஸோ என்ன சொல்லுவோம்? the doctor advised me. the doctor advised me to give up smoking தான் இங்கிலீஷ் சொல்லணும். பட் தமிழில் புகைப்பிடித்தலை கைவிடுமாறு டாக்டர் எனக்கு அந்த கூக்கா வச்சுக்கிட்டு the doctor advised to me சொல்லக்கூடாது. in English the preposition to is avoided. இந்த மாதிரி I have given a number of examples. I signed in the document. அந்த பத்திரத்தில் நான் கையொப்பமிட்டேன். அதுக்காக என்ன பண்ணுறோம்? I signed in the document சொல்கிறோம், தப்புது. I signed the document. As soon as we go to the office, we sign the attendance register. ஆஃபீஸுக்கு போன உடனே அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடுறோம். ஆனால் இங்கிலீஷ் we sign the attendance register, in போடக்கூடாது. இப்படி I have given you nearly 40 sentences. அந்த 40மே மிக முக்கியமான சென்டென்சஸ். அதில் நாம் செய்கிற தவறுகளெல்லாம் சுட்டி காட்டப்படுகின்றன. நீங்கள் அவைகளை படித்து பயன்பெற வேண்டும்.